சின்ன குளிச்சிருக்கான நெக்ஸ்ட் எபிசோட் வேணா திரும்ப பார்க்கலாமாங்க. அங்கே சேதுமே பார்த்தீங்கன்னா தமிழ் செல்விக்கு இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா வருத்தமாக இருந்தாலுமே அங்கே சாமி கிட்ட போயிட்டு கும்பிட்டுக்கிட்டு அவளுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி மேலே ரொம்பவே கோவமாக இருந்தாலுமே ஒரு சைடு தமிழ் செல்வி மேலே ரொம்பவே பாசம் இருக்குன்னு சொல்லலாம். அங்கே சாமி கிட்ட போயிட்டு இங்கே தமிழ் செல்விக்கு எதுவுமே ஆகக்கூடாது, ஏன்னா அவள் வயிற்றுல வளர்கிற குழந்தை மேலே ரொம்பவே பார்த்தீங்கன்னா பாசமாகவும் இருக்கா. அதுக்கு வயிற்றுல வளர்கிற குழந்தைக்கு எதனா ஆயிடுச்சுன்னா அவள் தாங்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாமிக்கிட்டே பார்த்தீங்கன்னா வேண்டிட்டு இருக்காரு சேதுவுமே. சேது ஒரு சைடு இவ்வளோ டென்ஷனில் இருந்தாலுமே அங்கே அப்பத்தாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு. ஆனால் டாக்டர் பார்த்தீங்கன்னா அங்கே வயிற்றுல வளர்கிற 2 குழந்தைக்குமே பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் எங்கள் அப்பத்தாவுக்கு அழுகையே வந்துருச்சு. ஏன்னா அங்கே தமிழ் செல்விக்கு எதுவும் இல்லைன்னு சொன்னதும் எங்கள் அப்பத்தா அழுதுகிட்டே அங்கே தமிழ் செல்வியை பார்த்துக்கிட்டு, தமிழ் செல்வி வயிற்றுல வளர்கிற குழந்தை எதுவுமே ஆவலையா, நல்லா ஆரோக்கியமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்விக்கிட்ட சொல்லிக்கிட்டே அழுந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வசந்திக்குமே ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது, எதுனா ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சந்தோஷம் இருந்தாலுமே இங்கே டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே கால் மூட்டில் இங்கே கொஞ்சம் எலும்பு கிராச்சஸ் ஆகிருக்கு, அங்கே 2 வீக் பார்த்தீங்கன்னா எழுந்தவே நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே எங்கள் வசந்திக்கு ஐயோ என்னாச்சு டாக்டர், எதனா பெரிய காயம் பட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஒரு 1 வீக் 2 வீக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா சரியாக போயிடும். அதே மாதிரி கீழே எழுந்து நடக்கவே கூடாது, இங்கே அவங்க எதனா உதவி வேணுன்னா கூட வேறு யாருன்னா தூக்கிட்டு போயிட்டு தான் பண்ணணும். அது தவறி வேறு எதுவும் காலவே கீழே எடுத்து வைக்கக்கூடாது. அப்படி வச்சாலுமே பார்த்திங்கன்னா திருப்பியும் எதனா பெரிய இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டருமே சொல்லிடுறாங்க. சொன்னதுமே இங்கே ஒரு சைடு இங்கே வசந்திக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. சரிங்க டாக்டர், நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டாக்டர்கிட்ட வசந்தியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேதுவுமே டாக்டர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாவாங்க. கருப்பாக எப்படியாவது தமிழ் செல்வி வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுமே யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே அப்பத்தாவுமே பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து சேது வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையா, நல்லா ஆரோக்கியமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சேதுக்கிட்ட தமிழ் செல்வி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுக்கிட்ட இருந்து அப்பத்தா பார்த்தீங்கன்னா அங்கே சேதுக்கிட்ட இது மாதிரி சொல்லிட்டு அங்கே சேதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, நான் கும்பிட்ட சாமி என்னை கைவிடுற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே பார்த்தீங்கன்னா மனசில் நினச்சிக்கிறாரு. உடனே பார்த்தீங்கன்னா அங்கே அப்பத்தா இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. உடனே இங்கே தமிழ் செல்வி ஒரு 2 வாரத்துக்கு எழுந்து நடக்கக்கூடாதான், அவளுக்கு காலில் கொஞ்சம் கிராச்சஸ் ஆகிட்டுருக்கான், அது செட் ஆகிற வரையும் அவள் வீல் சேரில் தான் உக்காந்துட்டு இருக்கணுமா, அவள் கூட ஒரு ஆள் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் தான் சொன்னாங்க சேது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தா சேதுக்கிட்ட சொன்னதும் சேது பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கிராச்சஸ் ஆகிட்டு இருக்கோமா, நிறைய அடிபட்டுட்டு இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது கேட்குறோம். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லையா, ஒரு 1 வீக் 2 வீக் பார்த்தீங்கன்னா இங்கே ரெஸ்ட் எடுத்தாவே ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்கன்னு இங்கே அப்பத்தாவும் பார்த்தீங்கன்னா சேதுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொன்னதுமே இங்கே சேதுவுமே பார்த்தீங்கன்னா அவளை நான் சந்தோஷமாக பார்த்துப்பேன், அவள் இப்போ இருக்கிற நிலைமைக்கு அவளை எந்த வேலையும் செய்ய வேணான்னு சொன்னால் கூட அவள் கேட்க மாட்டா, கீழே இருக்கிற சோப்பை பார்க்காம வலிக்கு விழுந்து இவ்வளோ பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே பார்த்தீங்கன்னா இங்கே அப்பத்தாக்கிட்டுமே சொல்கிறாரு. உடனே இங்கே மோகனாவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பதட்டமாக இருந்தாலுமே இங்கே தமிழ் செல்வி வயிற்றில் வளர்கிற குழந்தை பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இங்கே மோகனாவுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. உடனே இங்கே ஒரு வீல் சேரை ஆர்டர் பண்ணி அங்கே தமிழ் செல்வியும் அதில் உட்கார வச்சு வீட்டுக்குமே கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே இங்கே தமிழ் செல்வியை தூக்கி அங்கே வீல் சேரிலுமே உட்கார வைக்கிறத இங்கே அப்பத்தாவுமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த விஷயத்த வச்சு இவங்களை 2 பேரையும் ஒன்று சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவுமே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே நினைக்க, இங்கே ஒரு சைடு இங்கே சேதுக்கிட்ட நம்ம இந்த விஷயத்தை பற்றி பேசினாவே சேது காது கொடுத்தே கேட்க மாட்டான், ஏன்னா இப்போ அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தான், நம்ம அவங்ககிட்ட எதுவுமே பேசக்கூடாது, பேசாமல் இருந்தாவே அவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவுமே சைலண்ட்டாக இருக்காங்க. ஏன்னா இங்கே தமிழ் செல்விங்க அந்த 2 குழந்தை பிறக்கிற போது நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவீங்க, இப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்தாவே எனக்கு அதுவே சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குமே போகிறாங்க. சரி நீ தமிழ் செல்வியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வா, நானும் வசந்தி எல்லாம் வாங்கினவங்க பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தாவுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே டாக்டருமே ஒரு சீட் கொடுத்துட்டு இந்த மெடிசன் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெயின் கில்லர் இந்த டேப்லெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டாக்டரும் அந்த பில்லையுமே கொடுத்துட்றாங்க. கொடுத்ததுமே இங்கே சேதுமே அந்த மாத்திரையுமே வாங்கிட்டு அங்கே வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வியை கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே கூட்டிகிட்டு போனதும் இங்கே அப்பத்தா மோகனா
வசந்தி 3 பேருமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குமே போயிடுறாங்க. உடனேங்க சாபத்திரியும் தாமரையுமே வந்து என்ன பார்த்தா என்னாச்சு தமிழ்ச்செல்விக்கு இங்கே வலிக்கு விழுந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு போனால் அவள் வயிற்றில் வளர குழந்தைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபத்திரி ரொம்பவே பார்த்தீங்கன்னா நல்ல மனசு மாதிரி அங்கே கேட்டுட்ருக்கா. கேட்டதுமே இங்கே அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அவளுக்கு ஒன்றும் ஆகலையா, அவள் வயிற்றில் வளர்கிற குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்கான். என்ன உங்களுக்கு எதனா தேவை வேண்டியது இருக்கா? நீங்கள் தான் எல்லாம் பிளான் போட்டு இங்கே தமிழ்ச்செல்வியை கீழே தள்ளி விட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாபத்திரி கேட்கவும் சாபத்திரிக்கு ஒரே சந்தேகம் வந்துடுது. நம்ம அங்கே எண்ணெய் ஊற்றுனது அங்கே அப்பத்தாக்கு தெரிஞ்சிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எதுவுமே பேசாமல் நம்ம இதுக்கு மேலேயும் பேசணும்னா அங்கே மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா அவளுக்கு தமிழ்ச்செல்விக்கு என்ன ஆச்சுன்னு தான் கேட்டேன். அதுக்கு போய் நீங்கள் நான் அவளை போய் தள்ளி விட்ட மாதிரி சொல்லிட்டுருங்க. என்ன அவளை என்ன தள்ளணும்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாபத்திரியுமே சொல்லிவிட்டு அங்கேருந்து நான் உன்னை கேட்டதே தப்பு தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாபத்திரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டா விசாரிக்கிறதுக்கு உடனே நல்ல மாதிரி விசாரிச்சுட்ருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தாவுமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே மலருமே வந்து அப்போ தான் என்ன ஆச்சு தமிழ்ச்செல்விக்கு என்ன சொன்னாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே தமிழ்ச்செல்விக்கு ஒன்றும் ஆகலையாம். அங்கே காலில் கொஞ்சம் சின்னதாக கிராச்சஸ் ஆகிருக்கான். அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸ் எழுதி கொடுத்துருக்காங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தா கிட்ட பார்த்தீங்கன்னா மலருமே கேட்டதும் இது மாதிரி அப்பா தான் சொல்லிவிட்டு எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வரையா மலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே எங்கள் மலருமே உள்ளே போயிட்டுறாங்க. உடனே எங்கள் ராஜாங்கமும் அந்த இடத்துல வரவும் ராஜாங்கம் என்னாச்சு எல்லோரும் எங்கே போயிட்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே எங்கள் ராஜாங்கத்துக்கிட்ட அப்பத்தாவுமே பார்த்தினாங்க தமிழ்ச்செல்வி வீட்டில் வலிக்கு விழுந்தாலாம், அங்கே அதுக்கு தான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடுச்சு, எங்கள் கால் கொஞ்சம் கிராச்சஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே எங்கள் சேதுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்ததும் சேது என்ன ஆச்சு தமிழ்ச்செல்விக்கு எதனா நிறைய இது அடிபட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராஜா அவங்க கேட்குறாரு. உடனே எங்கள் சேது என்ன சொல்கிறாருன்னா அது ஒன்றும் இல்லைப்பா, அவளை நான் எந்த வேலையும் செய்ய வேணான்னு சொன்னா கூட அவள் கேட்கவே மாட்டாப்பா, அவள் துணி துவைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷின்லேருந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எல்லாமே வாங்கிட்டு வந்து போட்டேன். அதையும் மீறி பார்த்தீங்கன்னா அவள் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்து இது மாதிரி பண்ணிக்கிட்டா, இவளை யார் பார்த்துக்கிறதுன்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. சேது ஏதோ ஒன்று அவள் வாயும் ஒருமா இருக்கா, அந்த பொண்ணை நீ தான் இப்போ நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராஜாங்கமே சொல்லிடுறாங்க. ராஜாங்கம் சொன்னதும் அவங்க தமிழ்ச்செல்விக்கு அதை பார்த்ததும் ரொம்பவே மனசுக்குள்ளே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா தமிழ்ச்செல்வி ஒரு சைடு இங்கே சேது மேலே ரொம்பவே கோவமாக இருந்தாலுமே இங்கே சேது கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒரு ஆசை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க தமிழ்ச்செல்வி வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இங்கே சேதுவுமே பார்த்திங்கன்னா தமிழ்ச்செல்வி மேலே அங்கே வயிற்றில் வளர்கிற குழந்தை மேலேயுமே பார்த்திங்கன்னா பயங்கர பாசமாக இருந்தாலுமே அங்கே தமிழ்ச்செல்விக்கிட்டையும் இங்கே அப்பத்தாக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா வெளி காட்டிக்கிறதே இல்லை. அப்படி காட்டிக்கலைனாலுமே இங்கே தமிழ்ச்செல்விக்கு வெளிப்படையாக பண்ண முடியலனாலுமே அங்கே ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே பார்த்து பண்ணுறாரு இங்கே சேதுமே. இங்கே 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு அப்பத்தாவுமே பார்த்திங்கன்னா ஒரு சைடு முயற்சி எடுத்தது எல்லாமே அவங்க முயற்சி எடுத்தாலுமே அவங்க முயற்சி எடுக்கலைனாலுமே இங்கே சேதுவும் தமிழ்ச்செல்வியும் 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா இங்கே சேதுவை பார்த்திங்கன்னா இங்கே தமிழ்ச்செல்விக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா பிடிச்சாலுமே அங்கே சேதுக்கிட்ட தமிழ்ச்செல்வி சொன்னதே இல்லை. அப்படி இருந்தாலுமே இங்கே இது மாதிரி அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது ரொம்பவே பார்த்திங்கன்னா தமிழ்ச்செல்விக்கு எதனா ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்பவே துடிச்சு போயிட்டாருன்னு சொல்லலாம். துடிச்சு போயிட்டு அங்கே சேதுக்கிட்ட ராஜாங்கம் இது மாதிரி கேட்டதும் ராஜாங்கமும் இது மாதிரி சொன்னதும் இங்கே சேதுக்கு ஒரு சைடு அங்கே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா தமிழ்ச்செல்வி இது மாதிரி அடிபட்டுருக்கிற டைமில் நம்ம அவள் மனசை எதுவும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. கிளம்பி இங்கே தமிழ்ச்செல்வி அந்த வீல் சேர்லேயும் நூக்கிட்டு போகிறத பார்த்துட்டு அப்பத்தாக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வீல் சேரை வெளியே விட்டுட்டு இங்கே தமிழ்ச்செல்வியை அங்கே கையாலே தூக்கிக்கிட்டு இங்கே சேதுமே உள்ளே போயிட்டு பெட்டு மேலே போடுறாரு. இங்கே ரொம்ப பெயினாக இருந்தால் சொல்லு, இங்கே ஆயில் மட்டும் கொடுத்துருக்காங்க, அதை நான் போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுமே சொல்கிறாரு. சொன்னதுமே இங்கே தமிழ்ச்செல்வி இப்போ எதுவும் இல்லை, வேணும்னா அப்புறம் வேணால் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சாபத்திரியும் தாமரையுமே பார்த்திங்கன்னா இந்த தமிழ்ச்செல்விக்கு எதனா ஆகும்னு பார்த்தோம், ஆனால் அது எதுவுமே நடக்கலை, நம்ம நினச்சது எதுவுமே நடக்காமையே போயிடுச்சு, அவளுக்கு அது அந்த வயிற்றில் வளர்கிற குழந்தை கிளஞ்சிரும்னு பார்த்தா இது மாதிரி சொல்லிக்கிட்டு இங்கே தமிழ்ச்செல்வியும் சேர்த்தும் ஒன்று சேர்ந்துருவாங்க, நம்மளை இந்த வீட்டிலே வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபத்திரிக்கும் தாமரைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சைடு ரொம்பவே டென்ஷனாகவும் இருக்குது. அவங்க டென்ஷனாக பேசிகிட்டு இருந்தாலுமே இங்கே ஒரு சைடு ஈஸ்வரியும் சித்ராவுமே பார்த்திங்கன்னா நம்ம நினச்சது இது கூட எதுவுமே நடக்கலை, நம்ம இந்த வீட்டில் உள்ளவே போக முடியாது போல், கடைசி வரைக்கும் இந்த குட்டையிலே இருக்க வேண்டியது தான், என் மகன் போஸு
இந்த வீட்டில் ஒரு நாள் கூட வந்து இப்போ தங்கந்தே இல்லை. அந்த ஒரு நாளும் தங்கந்தும் அன்றைக்கே பார்த்தீங்கன்னா நைட்டே எங்கள் தமிழ்ச்செல்வி துரத்தி விட்டுட்டா. அவளால் எனக்கு நிம்மதியும் இல்லை, என் பையனுக்கு எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை. என் சொந்த வீட்டில் ஒரு நாள் தங்கறதுக்கு அவனுக்கு கொடுத்து வைக்கல. இதுக்கெல்லாம் காரணமான எங்கள் தமிழ்ச்செல்வியும் எங்கள் ராஜாங்கத்தையும் நான் சும்மாவே விட மாட்டேன். அவங்கள என்னைக்குன்னா அவங்கள பழி வாங்கியே தீருவேன். நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அங்கே ஈஸ்வரியும் இங்கே சித்ராவுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்க. அங்கே என்ன மதினி, என்ன டீப்பாக யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க போல், அந்த குழந்த கிளையில என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாவித்திரி கேட்குறாங்க. அட ஆமாங்க, அவ்வளோ கீழே விழுந்துமே அவளுக்கு ஒன்றும் ஆகலை, அவள் ஆயுசு கெட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரியும் சொல்லும். உடனே பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சது எது தான் நடந்திருக்கு, நம்ம நினச்சது நடக்காததால் தான் நான் இந்த கொட்டாயில் வந்து உக்காந்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சொல்லுவோம். ஈஸ்வரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா ஆமாம் மதனி, நீங்கள் இந்த கொட்டாயில் எவ்வளோ வசதியாக எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க, நாங்கள் பாருங்கள் உள்ள எந்த சந்தோஷமும் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இங்கே ஈஸ்வரிக்கு பயங்கர கோபமாக இருக்குது. நாங்கள் இங்கே இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் கலாச்சிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே இருக்கிறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு நாள் இங்கே வர சூழ்நிலை வரும், அப்போ நான் பார்த்துக்குறேன் மதனி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியுமே யோசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.